everyone, welcome back to my channel Smarty Steady Planet. So நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து alternating current. இந்த சாப்டரோட விவரத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வந்து நோட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி கையில வந்து ஒரு காப்பி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஏதாவது பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா நீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி நீங்க மாத்தி எழுதிக்க முடியும். நோட்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். சரி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னன்னா அதோட மேக்னிடியூட் கண்டினியூஸா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். டைம் மாற மாற அதோட வந்து மேக்னிடியூட் அது வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டே இருக்கும் பீரியாடிக்லி. ஸோ இது இந்த மாதிரி நம்ம வரையலாம். ஓகேவா? ஸோ மேக்னிடியூட் வில் பி கீப் ஆன் சேஞ்சிங் அண்ட் டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் கீழே அப்புறம் திருப்பி மேலே கீழே. ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இங்க ஒரு 4-5 பாயிண்ட் எழுதியிருப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாஸ் தான். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய டெரிவேஷன் ஈஸியா இருக்கும். இது புக்ல உங்களுக்கு அப்படியே டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஎம்எஃப் அப்படின்னா வந்து இஎம்எஃப் ஓட வேல்யூ எப்படி சொல்றோம்னா இஎம் இன்டூ சைன் ஒமேகா டி. இந்த இஎம் எல்லா இடத்துலயுமே ஐஎம் இந்த மாதிரிலாம் வருது இல்ல, இது எல்லாமே என்னன்னா இதோட பீக் வேல்யூ மேக்சிமம் எவ்வளவு வேல்யூ இருக்க முடியும் அதான் இங்க எழுதியிருக்க பாருங்க. இஎம் ஐஎம் இது எல்லாமே என்னது மேக்சிமம்காக தான் அந்த எம். ஸோ மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ இருக்க முடியும், மேக்ஸிமம் இஎம்எஃப் எவ்வளோ இருக்க முடியும், அதுதான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேவா? இது இஎம்எஃபோட ஃபார்முலா. அதே மாதிரி கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். நம்மளுக்கு என்ன தெரியும், V is equal to IR தெரியுமா, ஜென்ரல் ஃபார்முலா ஓம்ஸ்லா. அதே மாதிரி எப்சிலான் is equal to IR, EMF is equal to IRன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த EMF இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு I என்ன கிடைக்கும், EMF டிவைடட் பை Rன்னு கிடைக்குமா. EMF ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் இப்போதான், EM sin ஒமேகா டி. அதனால தான் இப்படி எழுதியிருக்கோம். இப்போ E by R இதை நம்ம என்ன சொல்லலாம், IMன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ்னா அது என்னன்னு சொல்லிடலாம், மேக்ஸிமம் கரண்ட்னு சொல்லிடலாம். ஸோ I is equal to IM sin ஒமேகா டி. ஸோ இந்த கேபிட்டல் ஐ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, இன்ஸ்டன்டேனியஸ் அந்த மொமெண்ட்ல இருக்க கரண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஐஎம்ங்கிறது என்னது, மேக்ஸிமம் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டைம் பீரியட். டைம் பீரியட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் தானே, 2π by ஒமேகா. டைம் பீரியட்னா ஃபர்ஸ்ட் என்னது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், இந்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், இந்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது டைம் பீரியட். அதே ஆப்போசிட் தான் ஃப்ரீக்வன்சி. 1 by டைம் பீரியட் தான் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சினா என்னது, ஒரு செகண்ட்ல எத்தனை சைக்கிள் போக முடியும் அப்படிங்கறதா ஃப்ரீக்வன்சி. ரெண்டுமே ஆப்போசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ல டோட்டல் கரண்ட் ஆவரேஜ் கரண்ட் வந்து எவ்வளோன்னு எடுத்துக்கிறோம், 0. மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அதே இடத்துல கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒரு சைக்கிளுக்கு ஆவரேஜா கரண்ட் எவ்வளோ இருக்கும், 0. இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு பாயிண்டர்ஸ் தான். ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னதுன்னா இது எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா இதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஸ்டில் ஜஸ்ட் நோ த definition. Direct current, value of direct current which sends the same charge in a circuit in the same time as by alternating current in its half time period. ஸோ ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிறீங்க, ஒரே டைம் தான், ஒரு பர்டிகுலர் டைம் நீங்க பாக்குறீங்க. ஓகேவா? 5 seconds 10 seconds. அந்த 10 secondsல டைரக்ட் கரண்ட் எவ்வளோ சார்ஜ் கொடுக்குமோ அதே இதை நம்ம எதுக்கு கொண்டு வரோம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கும் கம்பேர் பண்றோம் இன் இட்ஸ் ஹாஃப் டைம். ஸோ இந்த கம்பேரிசன்ல கிடைக்கிற அந்த கரண்ட் தான் என்னன்னு சொல்றோம், ஆவரேஜ் கரண்ட்னு சொல்றோம். புரியுதா? வேல்யூ ஆஃப் திஸ் டைரக்ட் கரண்ட், அது என்ன பண்ணுது, டைரக்ட் கரண்ட்டும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டும் சேம் சார்ஜை சேம் டயத்துல சர்க்கியூட்டுக்கு கொடுக்கும். அது என்ன வேல்யூங்கிறத தான் நம்ம ஆவரேஜ்னு சொல்றோம். அதோட ஃபார்முலா 2/πI0 இனிஷியல் வேல்யூ. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, 1 மார்க்குக்கு மேபி எங்கேயாவது கேட்கலாம். நெக்ஸ்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ. ஆர்எம்எஸ் வேல்யூக்கு டெஃபினேஷன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் ஆர்எம்எஸ் வேல்யூவோட இந்த ஃபார்முலா நீங்க நெக்ஸ்ட் இருக்க 3 டெரிவேஷன்லயுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆர்எம்எஸ் அப்படின்னா என்னன்னா value of the direct current which induces the same heating effect in a given resistor as by alternating current. ஒரு particular time தான், 5 seconds 6 seconds அதே இதுதான். ஒரு டைரக்ட் கரண்ட் ரெசிஸ்டர் வழியா கொடுக்கும் போது எந்த அளவுக்கு ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்குமோ அதே அளவுக்கான ஹீட்டிங் எஃபெக்ட் எங்க இருந்து வரணும், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கொடுக்கும் போது. அது என்ன வேல்யூ எவ்வளோ கொடுத்தா இந்த டைரக்ட் கரண்டோட ஹீட்டிங் எஃபெக்டும் ஆல்டர்னேட்டிங் கரண்டோட ஹீட்டிங் எஃபெக்டும் சேமா இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம ஆர்எம்எஸ் வேல்யூ ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். ஆர்எம்எஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா IRMS is equal to 1/√2 into maximum value.
ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில புக்ஸ்ல IRMS வந்து ஐன்னே கொடுத்திருப்பாங்க டைரக்டா. சரியா? நெக்ஸ்ட் ஃபேசர்ஸ் அண்ட் ஃபேசர் டயகிராம். ஃபேசர்ஸ் அண்ட் ஃபேசர் டயகிராம்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேசர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். தே ஆர் ரொட்டேட்டிங் வெக்டார். வெக்டார்னா என்னது? தே ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஒரு கிராஃப்ல நம்ம வெக்டார்ஸ் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு தானே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதோட வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அதனால தான் அது ரொட்டேட்டிங் வெக்டார். ஆக்சிஸை பொறுத்து, சாரி சென்டரை பொறுத்து அது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. தட் ரெப்ரசென்ட் சைனுசாய்டலி வேரியிங் குவான்டிட்டி. இப்போ நம்மளோட ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல இந்த மாதிரி சைனுசாய்டல்ல தானே வேரி ஆகுது, சைன் கர்வ் மாதிரி தானே வருது. ஸோ இந்த மாதிரி சைனுசாய்டலி வேரியிங் குவான்டிட்டிஸை ரெப்ரசன்ட் பண்றது வெக்டார்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபேசர்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துலயே பாருங்க, நம்மளுக்கு என்னென்னலாம் எடுத்திருக்கோம்? கரண்ட்டும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸும். கரண்ட் ஒரு வெக்டார் எடுத்துக்கிறோம், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இன்னொரு வெக்டார் எடுத்துக்கிறோம். புரியுதா? அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். கிளியரா அதை தான் இங்க ரெப்ரசன்ட் பண்றோம். இந்த கரண்டோட இங்க தான் ஆரோ மார்க் ஸ்டாப் ஆகுது, அதை இங்க கோஆர்டினேட் பண்ணி இங்க வரைஞ்சிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல, over here. இதை தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? Im sin omega t1. அதே மாதிரி வெலாசிட்டிக்கு கோஆர்டினேட்டட் வேல்யூவை Vm sin omega t. நம்ம இஎம்எஃப்க்கு சொன்னா அதே மாதிரி வந்து, சாரி வெலாசிட்டின்னு சொல்லிட்டேன், இஎம்எஃப்க்கு நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் நம்ம எதுக்கு சொல்றோம்? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கு சொல்றோம். அதே இதை வெக்டார்ஸை ரெப்ரசன்ட் பண்றோமா, இதை ஒரு டயகிராமா ரெப்ரசன்ட் பண்ணா அந்த டயகிராம் என்னன்னு சொல்லலாம்? ஃபேசர் டயகிராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேசர் டயகிராம்ங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டையும் வோல்டேஜையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆஃப் சேம் ஃப்ரீக்வன்சியா இருக்கணும், ஒரே ஃப்ரீக்வன்சியா இருக்கணும். அது ஃபேசர்ஸ் அதான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுல முக்கியமா என்ன இருக்கணும்? ஃபேஸ் ஆங்கிள், எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குங்கிற ஆங்கிளும் ப்ராப்பரா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இங்க கீழே டாட்டர் லைன்ல கொடுத்துருக்கிறது கரண்ட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளூ லைன் வந்து நம்மளுக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஃபேசர்ஸ்ங்கிறது என்னது? வெக்டார்ஸா ரெப்ரசன்ட் பண்ணா அது ஃபேசர்ஸ். அந்த வெக்டார்ஸ் எடுத்து ஒரு டயகிராம், ஒரு கிராஃபா நீங்க போட்டு கர்வ் வரைஞ்சு அதுல ஃபேஸ் ஆங்கிளை நீங்க டிஸ்கிரைப் பண்ணா அது என்னவா மாறிடும்? ஃபேஸ் டயகிராமா மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ரிலேட்டிவ்லி ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, அண்ட் AC circuit containing only a resistor. ஸோ ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிறோம், இது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ். அதோட இஎம்எஃப் வேல்யூ ஈன்னு எடுத்துக்கிறோம். அந்த சர்க்கியூட்ல என்ன மட்டும்தான் இருக்கு? ஆறுங்கிற ஒரு ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வோல்டேஜ் வந்து நம்ம எப்படி சொல்றோம்? V is equal to Vm sin omega t. Vmங்கிறது என்னது? ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட்னா என்னது? மேக்ஸிமம் வேல்யூ ஆர் பீக் வேல்யூ. அதுதானே நம்ம ஒரு கர்வ் வரைகிறோம் அப்படின்னா அதோட ஆம்ப்ளிடியூட் என்னது? மேக்ஸிமம் எவ்வளோ ரீச் பண்ண முடியுங்கிறத. ஸோ அது Vm sin omega t. இந்த இடத்துல இந்த ஒமேகா அப்படிங்கிறது என்னது? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி 11th படிச்ச கான்செப்ட்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பை யூசிங் த கிர்ச்சாஃப்ஸ் லா. நம்மளுக்கு என்ன தெரியும்னா, சம் ஆஃப் ஆல் தி பொட்டென்ஷியல் டிஃபரன்சஸ் டோட்டல் ஒரு சர்க்கியூட், இதுதானே ஒரு சர்க்கியூட், இங்க இருக்கிறது ரெண்டு தான். ஒரு டிவைஸ் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கொடுக்கும், இன்னொன்று வந்து என்னது? ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. இது எல்லாத்தோட பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸையும் சேர்த்தா நம்மளுக்கு வேல்யூ என்னன்னு வரணும்? 0ன்னு வரணும். கரெக்டா? இதுதானே நம்மளுக்கு நார்மலா தெரிஞ்ச கிர்ச்சாஃப் லா. 2 இருக்குது, ஒன்று கரண்ட்டை வச்சு சொல்றது, இங்க நம்ம கரண்ட் வந்து இன்வால்வ் பண்ணல, செகண்ட் லாவை தான் யூஸ் பண்றோம். சரி, இதோட வந்து வோல்டேஜ் ஆர் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை Vன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதே இப்படி தானே போகிறோம், சேம் டைரக்ஷன்ல போகிறோம். கரண்ட் என்ன கொடுக்குறோம்? ஐங்கிற கரண்ட்டை கொடுக்குறோம். இது வழியா அப்படி கரண்ட் போகுது. அந்த கரண்ட் என்ன கரண்டா இருக்கும்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த கரண்ட் இங்க வரும், ஐங்கிறது வரும். சேம் டைரக்ஷன்ல பார்த்தா நெகட்டிவ் தானே போடுவீங்க. ஸோ மைனஸ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார்ம்ல என்னது? I into R தானே? I into R. current into resistor is equal to 0. So V is equal to IR. V பதிலா என்ன எழுதிக்கலாம்? Vm sin omega t. இப்போ I கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆறுங்கிறது இங்கே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இந்த சைட் போயிடுச்சுன்னா டிவிஷன்ல வந்துடும். கரெக்டா? ஸோ Vm by Rன்னு வந்துடும். Vm by Rங்கிறத என்னன்னு எழுதிக்கலாம்? Im, மேக்ஸிமம் கரண்ட்னு எழுதிக்கலாமா? Imங்கிறது என்னது? Vm by Rன்னு எழுதிக்கலாம். இதை இப்போ கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம மேலே சொன்னதுதான். Imங்கிறது இந்த ஒரு ரெட் கலர், அந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு கிரே கலர். அண்ட் மேலே இருக்கிறது வந்து இது I, அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து V. ஓகேவா? அதோட பீக் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூவை தான் Vm Imன்னு ரெப்ரசன்ட் பண்றோம். அது எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க, 0லே ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, பை அப்படிங்கிறதுல ரெண்டுக்குமே ஒரே இடத்துல தான் மீட் ஆகும்.
இங்கேயும் ஒரே இடத்துல தான் மீட் ஆகும். ஸோ ரெண்டோத்தோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூவும் சேமாகவே தான் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் ஃபேஸ் டிஃபரன்ஸே கிடையாது. அதனால ஃபேஸ் டிஃபரன்ஸுங்கிறது என்னது? 0. டிஃபரன்ஸே இல்லை தானே, ரெண்டுக்குமே ஒரே வேல்யூவில் தான் முடியுது. கரெக்டா? ஸோ ரெண்டோட மேக்ஸிமம் வேல்யூஸ் அண்ட் மினிமம் வேல்யூஸ் சேம் சைமல்டேனியஸாக இங்கே மேக்ஸிமம், அதே மாதிரி இது வோல்டேஜ் அங்கேயே மேக்ஸிமம் வந்துருச்சா? புரியுதா? இந்த இடத்துல ஐயும் மேக்ஸிமம், பியும் மேக்ஸிமம், 0ல ரெண்டுமே மினிமம், பையில் ரெண்டுமே மினிமம், திருப்பியும் இங்கே கீழே. புரியுதா? ஸோ சைமல்டேனியஸ்லி இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரே மாதிரி மூவ் ஆகிறதுனால அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? 0. அது ரெண்டுமே இன் ஃபேஸாக இருக்குது, ஒரே வேல்யூலே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இதுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்றோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர். பவர் ஃபார்ம்ல I²R நம்மளுக்கு தெரியுமா? ஐங்கிறது இப்போதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஐங்கிறது என்னன்னு கிடைச்சிச்சு? IM sin ஒமேகா டின்னு கிடைச்சிச்சு. அப்போ ஐ பிளேஸ்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணனா ஸ்கொயர் இருக்கிறதுனால IM² sin² ஒமேகா டி இன்டூ ஆர். ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிராக்கெட் போட்டிருக்கோம். இது முடிஞ்சிச்சு இன்ஸ்டன்டேனியஸ். நெக்ஸ்ட் ஆவரேஜ் பவர்னா P பார்ன்னு போடுறோம், அதை கேபிட்டல் Pன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஆவரேஜ் வேல்யூ இப்போ IM²னா என்னது? மேக்ஸிமம் கரண்ட்டை ஸ்கொயர் பண்றோம். அப்போ அது ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் வேல்யூ தூக்கி வெளில எழுதியாச்சு. ஆறுங்கிறது நம்மளுக்கு தெரியும் என்ன சர்க்கியூட்ல ரெசிஸ்டன்ஸ்னா அதை இங்கே வெளில எடுத்துட்டோம். வேற எதை வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணா போதும்னா sin² ஒமேகா டி. இதோட ஆவரேஜ் வேல்யூவை நம்ம டைரக்டா இங்கே 1/2ன்னு போட்டிருக்கோம். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யூ கேன் நோட் இட் டவுன் இஃப் யூ வாண்ட். சரி, இப்போ நம்மளுக்கு sin² ஒமேகா டி இருக்கு. இதை நான் எப்படி எழுதலாம்னா 1 - cos 2 ஒமேகா டி பை 2ன்னு எழுதலாமா? ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் வச்சு. இப்போ ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னா அர்த்தம் என்னன்னா இதை வந்து 0 to t வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? டோட்டல் டைம்க்கு இதை இன்டகிரேட் பண்ணணும் 0 to t. அண்ட் வர வேல்யூவை எதால டிவைட் பண்ணணும்னா டைம் பீரியடால் டீயாலே டிவைட் பண்ணணும். ஆவரேஜுங்கிறது அப்படிதானே போடுவீங்க. இப்போ 4 குவான்டிட்டி இருக்கு, அதோட ஆவரேஜ்னா 4த்தையும் ஆட் பண்ணிட்டு எதை பை 4 தானே டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி இதை ஃபுல் டோட்டல் வேல்யூவுக்கு இன்டகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த டீயால டிவைட் பண்ணணும். புரியுதா இது வரைக்கும்? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னா 1/2 இன்டகிரல் டிடி ஃப்ரம் 0 to tன்னு வந்துருமா? இது 1/2 வெளில எடுத்துட்டோம்னா மைனஸ் 1/2 இன்டகிரல் 0 to t cos 2 ஒமேகா டி இன்டூ டிடின்னு கிடைக்கும். கரெக்டா? இதுக்கும் பை டி, இதுக்கும் பை டி. ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 0 to t இதை இன்டகிரேட் பண்ணோம், நம்மளுக்கு என்ன வரும்? ஹாஃப் டி. கரெக்டா? பை டோட்டல் டிவைடட் பை டி மைனஸ் ஹாஃப் டி. நெக்ஸ்ட் cos 2 ஒமேகா டி இருக்கு, அதை இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? sin 2 ஒமேகா டி டிவைடட் பை 2 ஒமேகா ஃப்ரம் 0 to t. ஓகேவா? இது நம்ம ஸ்மால் டீனே வச்சுக்கலாம், நம்ம 2 ஒமேகா டி தானே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே டி டி கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும்? 1/2 மைனஸ் 2 சாரி 1/2 டி. நெக்ஸ்ட் இங்கே வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இதோட வேல்யூ தானே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா sin 2 ஒமேகா கேபிட்டல் டி டிவைடட் பை 2 ஒமேகா மைனஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்டையர் sin 0 தானே வரும். sin 0ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 0. ஸோ மைனஸ் 0. ஐ ஹோப் இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்போ நம்மளுக்கு என்ன வருது? இந்த சைடு 1/2 வேல்யூ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா sin 2 ஒமேகா டி டிவைடட் பை 2 ஒமேகா அப்படின்னு கிடைக்குதா? இதை நான் எப்படி எழுதுறேன்னா 1/2 டைம்ஸ் மைனஸ் sin 2 ஒமேகா கேபிட்டல் டி டிவைடட் பை இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? இப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த டேர்ம் என்டையர் டேர்ம் 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும்? 1/2. ஸோ அதனால தான் இங்கே என்ன போட்டிருப்போம் அப்படின்னா 1/2. புரிஞ்சிச்சா? இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த டெரிவேஷனில் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டும்தான். நீங்கள் வந்து டைரெக்டாக யூ கேன் ரிமெம்பர்
sin square omega t க்கு வேல்யூ 1/2. இல்ல மறந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா again 1/2 ஆன்சர் வந்துடும். அதுக்காக தான் நான் அதை உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆவரேஜுக்கான டோட்டல் ஃபார்முலா. ஓகேவா? இதை எழுதியாச்சு. இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். ஓகேவா? அவ்வளவுதான். சேஞ்ச் என்ன பண்றோம்னா im square by 2ங்கிறதுனா im by root 2 the whole square எழுதலாமா? root 2 whole square பண்ணா 2 ஆயிரும். ஓகேவா? im by root 2ங்கிறத நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் IRMSன்னு எடுத்துக்கலாம், இல்ல கேபிட்டல் ஐன்னு எடுத்துக்கலாம். நம்ம இங்க கேபிட்டல் ஐன்னு எடுத்திருக்காங்க புக்ல. ஸோ im by root 2ங்கிறது கேபிட்டல் I ஸ்கொயர் R. P bar அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம்? கேபிட்டல் Pன்னு சொல்லலாமா? ஸோ P is equal to I ஸ்கொயர் R. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா என்ன டிரைவ் பண்றோம்னா ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா V is equal to IR டிரைவ் பண்ண போறோம். நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் IM is equal to VM by RN. இது இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப VM is equal to R into IM divided by root 2 on both sides. VM by root 2 னா கேபிட்டல் V. IM by root 2 னா கேபிட்டல் I. இப்பதான் நம்ம சொன்ன RMS வேல்யூ. ஸோ நம்மளுக்கு V is equal to IR டிரைவ் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு 2 லைன் எழுதியிருப்பேன். VM by root 2ங்கிறது கேபிட்டல் V. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார் அன் ஹவுஸ் ஹோல்ட் நார்மலா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 220 வோல்டேஜா? அப்போ VM வேல்யூ என்னவா இருக்கும்னா மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரலாம்னா ஜென்ரல் 220 வோல்ட் இன்டூ ரூட் 2. அப்போ நம்மளுக்கு 311 வோல்ட் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா? இது ஜஸ்ட் 1 மார்க்குக்காக தான் அகெயின். நெக்ஸ்ட் திங் இஸ் இதே மாதிரி இண்டக்டர் இருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜென்ரேட் பண்ற ஒரு சோர்ஸ் இருக்கு, ஒரு நம்மளுக்கு இண்டக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இண்டக்டன்ஸ் வேல்யூ தான் நம்ம Lன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து நீங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த சாப்டர்ல தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து Lங்கிறது தான் இதோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் வேல்யூவா எடுத்துக்கிறோம். மோஸ்ட்லி அந்த சாப்டரோட ஃபார்முலாஸ் தான் இங்க திருப்பி கொண்டு வந்திருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் V is equal to Vm sin omega t. எப்படி போனதுல எடுத்தோமோ சேம் அதே தான். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா கிர்ச்சாஃப்ஸ் லா. ஸோ V minus L into di by dt. இந்த ஃபார்முலா எங்க இருந்துச்சு? நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல இதுதானே எடுத்திருப்போம். செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் படிச்சிருப்பீங்க. இதுல L into di by dt அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம எடுத்திருப்போம். Lங்கிறது என்னன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ், di by dt அப்படின்னா செல்ஃப் இன்டியூஸ்ட் ஃபாரடே EMF. ஓகேவா? ஸோ L into di by dt is equal to 0. ஸோ மைனஸ் வேல்யூ அந்த சைட் போச்சுன்னா பிளஸ் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் di by dt மட்டும் வேணும் அப்படின்னா di by dt இங்க வச்சுக்கிறோம். V இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல அந்த சைட் போச்சுன்னா டிவிஷன். V க்கு பதிலா என்ன போடலாம்? Vm sin omega t. ஓகேவா? ஸோ V is equal to Vm sin omega t. இப்போ di by dt இருக்கப்போ ரெண்டு சைடும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இன்டிகிரேட் பண்ண போறோம் வித் டைம். ஸோ dt ரெண்டு சைடும் இது இப்போ கேன்சல் ஆயிருமா? இன்டெகிரல் di என்னது? I. நெக்ஸ்ட் Vm L எல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் வெளில எடுத்துறோம். sin omega t வந்து இன்டெகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் காஸ் omega t by omega பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். இந்த இன்டிகிரேஷன் கான்ஸ்டன்ட்டை நம்ம டெரிவேஷன் பர்பஸ்க்காக இங்கே 0ன்னு அப்ளை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் காஸ் omega t அப்படிங்கிறத நான் எப்படி எழுதலாம்னா sin of omega t minus pi by 2 நம்ம சொல்லலாமா? எப்பயுமே pi by 2ங்கிற ஆங்கிள் இன்வால்வ் ஆச்சுனாலே சைன் என்னவா மாறிடும்? காஸா மாறிடும். இங்க மைனஸ் வேணுங்கிறதுனால தான் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் pi by 2 போடாம மறுபடியும் எழுதியிருக்கோம். ஆக்சுவலி இதுதான் ஃபார்முலா. கரெக்டா? pi by 2 minus theta cos theta. நம்மளுக்கு இங்க மைனஸ் வேல்யூ வேணும் அப்படிங்கிறதுனால இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஒமேகா டி மைனஸ் பை பை 2. கிளியரா? இது எப்பயுமே நீங்க இந்த சைனசாய்டல் வேல்யூஸ்க்கு கொண்டு வந்துடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேசர் டயக்ராம் சைனசாய்டலி வேரியிங் குவான்டிட்டிக்கு மட்டும் தான் நம்ம போடுவோம் அப்படிங்கிறதானே நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே படிச்சிருந்தோம். அதனால தான் நம்ம இதுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா Vm by ஒமேகா எல்ன்னு கிடைச்சிருக்கா? இது ஒமேகா இன்டூ எல். ஒமேகா கீழே எல் கிடையாது, ஒமேகா இன்டூ எல். ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் Vm by ஒமேகா எல்லுங்கிறது என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து XL ரெசிஸ்டன்ஸ் இன் அன் இண்டக்டர். அதை எப்படி சொல்லுவோம்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ரெசிஸ்டன்ஸே தான். ஸோ வந்து ஓம் தான் அதோட யூனிட். நேம் இஸ் டிஃப்ரெண்ட். நேம் என்னது நம்மளுக்கு? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அப்போ Vm by ஒமேகா எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க Vm by ஒமேகா எல். ஒமேகா எல்லுக்கு பதிலாக என்ன போடலாம்னா Vm by இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு போடலாம். அதான் எழுதி இருக்கோம் பாருங்க. Im is equal to Vm by
ஒமேகா எல். V பை ரெசிஸ்டன்ஸ்னால என்னது அது மேக்ஸிமம் கரண்ட்டு. Vm இருக்கிறதுனால இங்கே Imன்னு போடுறோம். கிளியரா இது? ஸோ அதனால வந்து இங்கே Im sin ஒமேகா டி மைனஸ் பை பை 2 இதையுமே இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் போனதுல என்ன பண்ணோம்? அதுக்கப்புறமேட்டு கரண்ட் வேல்யூ கொண்டு வந்தோமா? ஏன் இங்கே PL சாரி பவர் வேல்யூ கொண்டு வந்தோம். ஏன் இங்கே PLன்னு போட்டிருக்காங்கன்னா பவர் இன் அன் இண்டக்டிவ் சர்க்கியூட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான், வேற எதுவும் புதுசா கிடையாது. இங்க என்ன ஃபார்முலா எடுத்துக்கிறோம்னா I இன்டூ வி. ஐ ஸ்கொயர் ஆருங்கிறது அங்க எடுத்தோம், ஏன்னா அங்க ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. இங்க நம்ம ஐவின்னு நம்ம டைரக்டா போட்டுடலாம். ஐக்கு ஃபார்முலா இருக்கு, விக்கு ஃபார்முலா இருக்கு. ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டிங் த ஃபார்முலாஸ். சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் பை பை டூங்கிறத மைனஸ் காஸ் ஒமேகா டின்னு சொல்லலாமா? அண்ட் ரிமைனிங் வேல்யூ எழுதியாச்சு. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. இந்த டிவிஷன்ல இருக்க 2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த என்டையர் குவான்டிட்டி 2 sin theta cos theta அது sin 2 theta மாறிடுமா? ஸோ அதை எழுதியாச்சு. இப்போ ஆவரேஜ் வேல்யூனா இதை வெளில எடுத்துருவோம், இதை மட்டும் இன்டிகிரேட் பண்ணுவோம். நான் ப்ரீவியஸ் இதுக்கு சொன்ன மாதிரி இதை sin 2 ஒமேகா டி இதை இன்டிகிரேட் பண்ணி இதுக்கு ஆவரேஜ் வேல்யூ போட்டிங்கன்னா 0 ஆயிரும். ஸோ டோட்டல் ஆவரேஜ் பவர் வில் பிகம் 0. போனதில் 1/2ன்னு ஒரு குவான்டிட்டி வரும், இங்கே வராது. ஏன்னா இங்கே நம்மளுக்கு டேரெக்டாக என்னதான் இருக்குது, sin 2 ஒமேகா டி தானே இருக்குது. அதை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் 2 ஒமேகா டி நம்ம ஆல்ரெடி போட்டு காமிச்சோம் அதே மாதிரி. ஸோ இது ஆட்டோமேட்டிக்லி 0 ஆயிரும். ஓகேவா? இங்கே அந்த 1/2ங்கிற ஃபேக்டர் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க இது. ஓகேவா? ஏன்னா அங்கே நம்மளுக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கொயர் வேல்யூ இருந்துச்சு, sin square omega t, இங்கே sin 2 omega t. Please don't get confused in this. ஓகேவா? ஸோ இது derive பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது ஜஸ்ட் நான் இந்த ஒரு பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எல்லாத்துக்குமே கிராஃப் வந்து டோட்டலா எக்ஸ்பிளைன் பண்றேன், அதனால தான் டோன்ட் திங்க் லைக் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு. டோட்டலாக நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் கிராஃப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் ஷர்லி ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸ்டே டியூன். அண்ட் இண்டக்டர் ரியாக்டன்ஸ்க்கு டெஃபினிஷன் இதுதான். அப்போசிஷன் ஆஃபர்ட் பை இண்டக்டர் டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ரெசிஸ்டன்ஸ்னால என்னது, ஒரு விஷயத்தை தடுக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்றது, அப்போஸ் பண்றது தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் சர்க்கியூட்ல. அப்ப இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்ங்கிறது என்னது, ரெசிஸ்டன்ஸ் இன் அன் இண்டக்டிவ் சர்க்கியூட். அப்ப அதோட டெஃபினேஷனே என்னவாயிரும், which opposes the flow of alternating current in an inductive circuit. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கிராஃப் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி அது எண்ட் எல்லாத்துக்குமே கிராஃப் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் we will complete with the derivation. கெப்பாசிட்டர் சேம், நம்மளுக்கு ஒரு கெப்பாசிட்டர் வேல்யூ எடுத்துக்கிறோம். வோல்டேஜஸ் சேம். கெப்பாசிட்டருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா? V is equal to Q by C. Vக்கு பதிலா Vm sin omega t is equal to Q by C. இந்த C இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிடுங்க. Q is equal to C into Vm sin omega t. ஓகேவா? நெக்ஸ்ட் கரண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ்னு சொல்லலாமா? அப்ப நம்ம ஸ்மால் குவான்டிட்டிஸ்க்கு டிஃபைன் பண்றப்ப அது என்னன்னு சொல்லுவோம், dq by dt. Qங்கிற வேல்யூ என்னது, C into Vm sin omega t. ஸோ C into Vm sin omega t. கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அதை வெளில எடுத்துருவோம். ஸோ C Vm எடுத்தாச்சு. டிஃபரன்ஷியேட்டிங் sin omega t நம்மளுக்கு என்ன கிடைக்கும், cos omega t. ஒமேகா டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒமேகா. கிளியரா இது வரைக்கும்? நெக்ஸ்ட் cos omega t நான் சொன்ன மாதிரி சைனுசாய்டல் குவான்டிட்டிஸ்க்கு மாத்தோம்னா cos தீட்டான்னு இருக்கு. ஓகேவா? அதை நான் எப்படி எழுதலாம், sin of pi by 2 plus theta எழுதலாமா? செகண்ட் குவாட்ரண்ட் தான் இது. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல sin is positive, ஸோ நம்மளுக்கு அது cosன்னு வந்துடும். ஸோ cos omega t க்கு பதிலாக என்ன எழுதலாம், sin of pi by 2 plus omega t. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க இருக்குல்ல இந்த என்டையர் குவான்டிட்டி, இப்போ இதை தான் சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? இதை மீதி அப்படியே எழுதிடலாம். நம்மளுக்கு என்ன தெரியும்னா Im அப்படின்னா அது என்ன வரணும், Vm divided by some resistance வேல்யூன்னு வரணும். கரெக்டா? ஏன்னா V is equal to IR ஜெனரல் ஃபார்முலா. அப்போ ஐங்கிறது V by R. இங்க நம்மளுக்கு Vm இருக்கு. அப்போ இந்த ஒமேகா இன்டூ சின்னு இருக்குல்ல, ஒமேகா இன்டூ சிங்கிறது டினாமினேட்டர்ல வந்தா மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலாவை விக்கு பதிலாக ஐன்னு மாற்ற முடியும். ஆமா, கிளியர்? ஏன்னா நம்மளுக்கு I is equal to Vm by some kind of a resistance. Rன்னு இருக்கணும், இங்க வேற ஏதாவது ஒமேகா something should be of a resistance quantity. அப்பதான் V by resistance, voltage by resistance can be called as current. ஸோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒமேகா சி இன்டூ விஎம்ன்னு இருக்கு. ஓகேவா? அதை நான் எப்படி எழுதலாம்னா Vm by 1 by omega சின்னு அதை சொல்லலாமா? திருப்பி இது டினாமினேட்டர் இங்கே, ஸோ திருப்பி அது மேலே போச்சுன்னா நியூமரேட்டர் ஆயிருமா? Am I clear in this part?
ஸோ 1/ωc அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னன்னு எடுத்துக்கிறோம் XC. திஸ் இஸ் நத்திங் பட் அ கெப்பாசிட்டிவ் இண்டக்டன்ஸ். ஓகேவா? அங்க சாரி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அங்க எப்படி நம்ம இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சொன்னோம் அதே மாதிரி இங்க இது என்னது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கிளியரா? நம்மளுக்கு டினாமினேட்டர்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் குவான்டிட்டி வேணும். இது இங்க நியூமரேட்டர்ல இருக்கு, அதனால இது 1/ன்னு எழுதிக்கிறோம். அப்ப இந்த 1/ωc தான் என்னன்னு எடுத்துக்கிறோங்க XC அப்படின்னு எடுத்துக்கிறோம். கிளியரா? சரி, அப்ப இந்த என்டையர் திங்குக்கு பதிலா நம்ம என்னன்னு எழுதியாச்சு IMன்னு எழுதியாச்சு. அப்ப IMங்கிறத நான் எப்படி சொல்லலாம்? VM divided by XC. இப்படிதானே கிடைச்சிச்சு. இதுதானே நம்ம IMன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ VM divided by 1/ωcங்கிறது என்னது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலா. am I clear in this part? இதை மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு டிவைடட் பை சம் ரெசிஸ்டன்ஸ் குவான்டிட்டி வரணும். அது ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே யூ கேன் டூ இட். நெக்ஸ்ட் சேம் திங் யூ ஹாவ் டு கால்குலேட் த பவர். பவருக்கு பதிலாக V into I சேம் ஃபார்முலா எழுதியாச்சு. நம்ம இது கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் அப்படிங்கிறனால இங்கே C போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் இந்த திடீர்னு இது எப்படி இங்கே மாறுச்சு? multiplying and dividing by 2. லாஸ்ட் இதில் என்ன பண்ணமோ சேம் திங். ஓகேவா? 2 sin theta cos theta become sin 2 theta. டினாமினேட்டரில் இருக்க 2 அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் ஆவரேஜ் கரண்ட்னா இது டோட்டல் ஆவரேஜ் போடுறோம். sin 2 omega t ஓட ஆவரேஜ் வேல்யூ 0. ஸோ this entire average becomes 0. கிளியரா? இதுதான் 3 டெரிவேஷன்ஸ். இப்போ கிராஃபுக்கு போவோம். ஓகேவா? மூணுத்துக்குமே கிராஃப் சிமிலராக தான் இருக்கும், அதனால தான் we did not completely state it. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஐ ஹோப் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0, அதனால பார்த்துக்கோங்க ஸ்டார்டிங் எண்டிங் சேமா இருக்கும். இப்போ செகண்ட் ஒன்ல நம்மளுக்கு ஃபைனல் ஃபார்ம்ல என்ன வந்துச்சுன்னு பாருங்களேன். கரண்ட்டுங்கிறது π/2 மைனஸா இருக்கு. அப்போ அர்த்தம் என்னது? π/2 வேல்யூ அதோட இது கம்மியா இருக்கும். கரண்ட் லாக்ஸ் த வோல்டேஜ் பை π/2. மைனஸ் π/2 தானே வந்திருக்கு. ஒரு குவான்டிட்டிலேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ சின்னதாக தானே மாறும். அப்போ கரண்ட்டோட வேல்யூ இங்கே என்னவா மாறி இருக்கு? வோல்டேஜோட சின்னதாக மாறி இருக்கு. எவ்வளோ கம்மியாகும்? π/2 வேல்யூ கம்மியாகும். இப்போ கிராஃபை பாருங்க. வோல்டேஜ் இங்கே ஆரம்பிக்குது, இதே மாதிரி போகுது. இதுலேருந்து இது π/2 கம்மியாக இருக்கு. அப்போ π/2 கம்மியாக இருக்குன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும். அண்ட் எல்லா இடத்துலையுமே பாருங்களேன், இங்கேயுமே அண்ட் சேம் இங்கே எல்லாமே அது லேக் ஆகிட்டே தான் போகும். வோல்டேஜோட வேல்யூ முன்னாடியும் கரண்ட் π/2 லேக் ஆகி திருப்பி கீழேருந்து ஆரம்பிச்சு போகும். புரிஞ்சா? இது இண்டக்டிவ்க்கு. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ஃபேஸர் டயக்ராமும் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு சேஞ்ச் இல்லை. இதே மாதிரி வியும் இங்கே தான், ஐயும் இங்கே தான், சேஞ்ச் இல்லை. இங்கே நம்மளுக்கு லேக் ஆகுது. எவ்வளோ லேக் ஆகுது? π/2. π/2 இஸ் நத்திங் பட் 90 டிகிரியா. ஸோ அதனால தான் கரண்ட் கீழே போட்டிருக்கோம். am I clear over here? π/2 கம்மியாக இருக்கு. ஸோ π/2ங்கிறத வேல்யூ கீழே போட்டிருக்கோம். கரண்ட்டோட மேக்ஸிமம் வேல்யூ அப்போ இங்கே தானே வரைய முடியும். மேக்ஸிமம் வேல்யூ என்னது? m sin omega t மைனஸ் π/2. அதான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. விக்கு சேஞ்சே இல்லை, Vm sin omega t. புரிஞ்சிச்சா? இப்போ இதே இதை இங்கே கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஃபைனல் ஆன்சர் இங்கே என்ன கிடைச்சிச்சு? ப்ளஸ் π/2. அப்போ கரண்ட்டோட வேல்யூ π/2 முன்னாடி இருக்கும். அப்போ வோல்டேஜோட முன்னாடி கரண்ட் போயிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ இங்கே இருக்கு பாருங்க. கரண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே இருந்துச்சு இண்டக்டிவ்க்கு, இப்போ முன்னாடி போயிருச்சு. π/2 சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். அப்போ 90 டிகிரி ஃபார்வர்டில் போகும். அண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்களேன், 90 டிகிரி ஃபார்வர்ட்னா வோல்டேஜ்ல எதுவுமே சேஞ்ச் கிடையாது. Vm sin omega t தான். கரண்டோட வேல்யூ இப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 90 டிகிரி இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷனுங்கனால இங்கே போட்டிருக்கோம். அதோட மேக்ஸிமம் வேல்யூ Im sin omega t plus π/2. கிளியரா இது? ஸோ அதனால தான் கிராஃபில் இந்த ஸ்லைட் சேஞ்சஸ். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபார்முலா கரெக்டாக போட்டிங்கன்னா கிராஃப் இஸ் ரியலி சிம்பிள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா LCR அப்படின்னா என்னது? இப்போ நம்ம தனித்தனியாக மூணும் படித்தோமா, இது மூணுமே ஒரே சர்க்கியூட்டில் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும், எந்த மாதிரி நம்மளுக்கு ஃபைனல் ஃபார்முலா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். இதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 சொல்யூஷன் இருக்குது. அனாலிட்டிக் சொல்யூஷன் ஒன்று இருக்குது, ஃபேஸர் டயக்ராம் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. நம்ம பார்க்க போகிறது ஃபேஸர் டயக்ராம் சொல்யூஷன் மட்டும்தான், பிகாஸ் தட் இஸ் ஒன்லி தேர் இந்த சிலபஸ். இப்போ LCR சர்க்கியூட்னா நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கும்? ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு இண்டக்டர், ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். ஃபர்ஸ்ட் வோல்டேஜ்ங்கிறது Vm sin omega t. யூசிங் த கிர்ச்சாஃப்ஸ் லா நம்ம சேம் டைரக்ஷனில் போனால் எல்லாமே மைனஸ் பண்ணிட்டே தான் வருவோம். V இன்டூ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர்னா மைனஸ் IR, கெப்பாசிட்டர்
ஒரு இண்டக்டர் நீங்கள் என்ன ஆர்டரில் வேணாலும் எழுதலாம். மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி, கெப்பாசிட்டருக்கு மைனஸ் கியூ பை சி. ஏன்னா வந்து கிர்ச்சாஃப்ஸ் லூப்லால நம்ம என்ன எழுதணும், ஒவ்வொரு கம்ப்ளீட் லூப் ஒவ்வொரு கம்ப்ளீட் சர்க்யூட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தானே எழுதணும். அதனால தான் எல்லாத்துக்குமே பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸோட ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ இங்கே மூணுமே இருக்கு. என்னென்ன? ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர். அதனால நம்ம அசியூம் பண்ற ஃபார்முலால ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும். சைன் ஒமேகா டின்னு மட்டும்தான் நம்ம போட்டிருப்போம். இப்போ என்ன பண்றோம்னா சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ். இந்த ஃபைங்கிறது என்னன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்மளுக்கு தெரியும் ரெசிஸ்டர் மட்டும் இருக்குன்னா அங்கே ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் கெப்பாசிட்டர் மட்டும் இல்லை இண்டக்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அங்கே π/2 லேக் ஆகுறது, π/2 முன்னாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கா, டிஃபரன்ஸ் தெரியுதா? அப்போ ஒன்று π/2 கம்மியாக இருக்கு, இல்லை π/2 அதிகமாக இருக்கு. அப்போ மூணுமே ஒரே சர்க்கியூட்ல எடுத்துட்டு வந்து போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குமா? அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபைன்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேசர் டயக்ராம் சொல்யூஷன் என்னது? ஃபேசர்ஸ் டயக்ராம் போட்டு அதை வச்சு நம்ம ஃபைனல் ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போறோம். ஓகேவா? சரி, அப்போ ஃபேசர் டயக்ராம்ல இது என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐங்கிறது என்னது? கரண்ட். விஎல்னா என்னது? இண்டக்டர் வோல்டேஜ். விஆர்னா ரெசிஸ்டர். இது விசினா கெப்பாசிட்டர்ல இருக்க வோல்டேஜ். வினா டோட்டல் சோர்ஸோட வோல்டேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் டாபிக்ஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். விஆர் ரெசிஸ்டரும் ஒரு ரெசிஸ்டர் மட்டும் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், வோல்டேஜும் கரண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தானே டயக்ராமே இருக்கு. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர்னா வோல்டேஜ் π/2 கம்மியா இருக்கும். இண்டக்டர்னா வோல்டேஜ் π/2 அதிகமா இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம ஃபார்முலா மூணுத்துக்குமே டிரைவ் பண்ண ஃபார்முலா. ஓகேவா? நான் இது திடீர்னு எப்படி எழுதியிருக்கோம்னா நம்ம என்ன டிரைவ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒன்ல IM is equal to VM by R டிரைவ் பண்ணோமா? இது சைட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ VM is equal to IR. அப்புறம் ஏன்க்கா இங்க VRMனா VM தான், அது ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்னு சொல்றதுக்காக இங்க R. அதே மாதிரி இங்கேயும் VM தான், கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டுங்கனால C, இங்கே இண்டக்டிவ் சர்க்கியூட்னால L. am I clear over here? நம்ம என்ன ஃபார்முலா டிரைவ் பண்ணமோ அதுதான் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும். கெப்பாசிட்டிவ்னா வோல்டேஜ் வந்து π/2 லேக் ஆகும், அதனால π/2 கீழே போட்டிருக்கோம். இண்டக்டிவ் சர்க்கியூட் அப்படின்னா வோல்டேஜ் முன்னாடி இருக்கும், அதனால வோல்டேஜ் இங்க ஃபார்வர்ட்ல போட்டிருக்கோம். ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் ஓவர் ஹியர். இண்டக்டிவ் சர்க்கியூட்ல கரண்ட் என்ன ஆகும், லேக்ஸ் π/2. கரண்ட் வந்து π/2 லேக் ஆகுதுன்னா வோல்டேஜ் π/2 ஃப்ரண்ட்ல இருக்குன்னு சொல்லலாமா? கரண்ட் π/2 கம்மியா இருக்கு. லெட் மீ ரீகால் ஓவர் ஹியர். இதுதான் இண்டக்டிவ். ஓகேவா? ஃபைனல் ஃபார்முலா என்னது? கரண்ட் π/2 லேக் ஆகுது. கரண்ட் π/2 லேக் ஆகுதுன்னா அதோட மீனிங் என்னது? வோல்டேஜ் π/2 முன்னாடி இருக்குன்னு சொல்லலாம்ல. ஒருத்தர் நம்மளோட பின்னாடி இருக்காங்கன்னா நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கோம். எவ்ரிதிங் இஸ் கரெக்ட் நோ? ஸோ அதனால தான் வோல்டேஜ் இஸ் ஃபார்வர்ட் சொல்லியிருக்கோம். கிளியரா? இது இண்டக்டிவ்ல. அதே மாதிரி கெப்பாசிட்டிவ்ல நம்ம என்ன தெரியும், கரண்ட்டுங்கிறது π/2 ஃபார்வர்டா இருக்கும். அப்போ வோல்டேஜுங்கிறது என்னது? லேக்ஸ் π/2. ஓகேவா? நம்ம கெப்பாசிட்டிவ் மட்டும் இண்டக்டிவ் மட்டும் அப்படி படிக்கிறப்போ லேக்ஸை வச்சு கரண்ட்டுக்கு போட்டிருப்போம். ஃபேசர் டயக்ராம் சொல்யூஷன்ல வோல்டேஜுக்கு போடுவோம். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி எழுதிடாதீங்க இந்த பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஃபேசர்ஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாவே இதை டோட்டலா வந்து ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் தானே parallelogram law of vector addition. parallelogram law of vector additionல என்ன சொல்றாங்க, ரெண்டு வெக்டார்ஸை நம்ம parallelogramோட சைட்ஸா எடுத்துக்கிட்டோம்னா ரிசல்டன்ட் வேணும்னா அது டயகனல்ல இருக்கும். இப்போ VL அண்ட் VC ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா? இது VLங்கிறது கம்மி, VCங்கிறது அதிக வேல்யூ. அப்போ இதை கம்பைன் பண்ணிட்டேன்னா இது எந்த சைட் கொண்டு வந்துடுறேன், இதை ஒரே இதுக்குள்ள. அப்போ இதை VC பிளஸ் VL எழுதுறேன், டோட்டல் வெக்டர். அது எப்படிக்கா? ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் தானே அப்படின்னா இதோட மேக்னிடியூட் வந்து VC மைனஸ் VL தான். ஐ மீன் ஆப்போசிட் டைரக்ஷன்னால மேக்னிடியூட் வந்து மைனஸ்ல தான் இருக்கும். டோட்டல் ரிசல்டன்ட்டா நம்ம சொல்லும் போது அதை பாசிட்டிவ்ல எடுத்துக்கிறோம். புரியுதா? வெக்டாரோட ரெப்ரசன்டேஷன் வந்து இது VC பிளஸ் VLங்கிறது. ஆனா இதோட மேக்னிடியூட் வந்து இந்த மாதிரி இருக்கும் அண்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கும். ஆமே கிளியர் ஓவர் ஹியர்? நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்க வோல்டேஜ் ஆஃப் அது ஆல்ரெடி இங்க இருக்கு. கரெக்டா? ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டுக்கு இங்கே தான் இருக்கு.
இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து மேக்னிடியூட், இதோட மேக்னிடியூட் என்னது, இதோட இது இங்கே இருக்கு பாருங்க, விசி மைனஸ் விஎல், அதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேரலோகிராமா கம்ப்ளீட் பண்ணணும் அதனால. நெக்ஸ்ட் இது வரைக்கும் ஐ ஹோப் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டு வெக்டார்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ இதோட ரிசல்டன்ட் தான் நம்மளுக்கு டோட்டல் வெக்டார் வி. அப்போ டோட்டல் வெக்டார் வியை வந்து எப்படி சொல்லலாம், இது எல்லாமே கேபிட்டல் வி. வி இஸ் ஈக்குவல் டு விஆர் பிளஸ் விசி பிளஸ் விஎல்னு சொல்லலாமா? கிளியரா இது? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து தான் இதை சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்னா இங்கே இது வி அப்படிங்கிறது என்னது, இது வந்து இண்டக்டிவ், அப்போ விஎல். இது என்னது, ரெசிஸ்டிவ், அப்போ இது கெப்பாசிட்டிவ். அதனால ஃபர்ஸ்ட் இது போட்டிருக்கிறது வெக்டாரோட ரெப்ரசன்டேஷன், அதோட மேக்னிடியூட் சப்ராக்ஷன்ல தான் இருக்கும். ஓகேவா? மேக் திஸ் பாயிண்ட் கிளியர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கிளியர் திஸ் ஒன் அகெயின். இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா vm ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது எங்க நம்ம எடுத்துக்கிறோம்னு பார்த்துக்கோங்க, இந்த ட்ரையாங்கிள். ஓகேவா? ஐ ஹோப் இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆங்கிள் வந்து 5, ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5 தானே எடுத்திருக்கோம். ஸோ 5. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல நம்மளுக்கு ஹைப்போடென்யூஸ் வேல்யூ என்னது, இதுதான் 90 டிகிரி. அப்போ ஹைப்போடென்யூஸ் என்னது, இது. இதோட மேக்னிடியூட் என்னன்னு எடுத்துக்கிறோம், விங்கிறது டோட்டல் வெக்டார், ரிசல்டன்ட் வெக்டார். அதோட மேக்னிடியூட் என்ன எடுத்துக்கிறோம், மேக்ஸிமம் வேல்யூ விஎம்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கும், இது ரெசிஸ்டிவ்ல இருக்க வி, அப்போ அதோட மேக்ஸிமம் வேல்யூ விஆர்எம், ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ பிளஸ் இதோட இப்பதான் நான் சொன்னேன் விசி பிளஸ் விஎல், அதோட மேக்னிடியூட் என்னது விசி மைனஸ் விஎல் தானே இப்ப சொன்னோம். அதனால விசிஎம் மைனஸ் விஎல்எம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம மேல ஒரு வேல்யூஸ் கண்டுபிடிச்சோமா, விஆர்எம், விசிஎம், விஎல்எம், அது எல்லாத்தையுமே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே வந்து எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா இங்கேயும் ஒரு ஐஎம் அண்ட் ஐஎம். ஸோ காமனா ஐஎம் ஸ்கொயர் வெளில எடுத்துடலாம். இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், ஆர்சி பிளஸ் எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் விஎம் மட்டும் வேணும்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஐஎம் என்ற அந்த ரூட் வேல்யூ கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு ரிமைனிங் இருக்க வேல்யூ மட்டும் எழுதியிருக்கோம். ஓகேவா? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல். அப்போ ஐஎம் அப்படின்னா இந்த என்டையர் திங் இங்கே மல்டிப்ளிகேஷன்ல இருக்க ஆப்போசிட் போன டிவிஷன். நம்ம ஆல்ரெடி இப்போதான் நான் சொன்னேன், I is equal to V by some resistance இருக்கணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இங்க என்னன்னு போடுறோம், Zன்னு போடுறோம். Zங்கிறது என்னது, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் த ஹோல் ஸ்கொயர். இதை என்னன்னு நம்ம டிஸ்கிரைப் பண்றோம்னா இம்பெடன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ டிரைவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸ் ஆங்கிள கொண்டு வர போறோம். ஃபேஸ் ஆங்கிள்னா இப்போ நம்ம இங்க ஒரு ட்ரையாங்கிள் சொன்னல, இந்த ட்ரையாங்கிள் 5. ஓகேவா? இதுல இங்க ஒரு பார்த்துக்கோங்க, இங்கே தான் இருக்கு பாருங்க 5. ஒரு சைடு என்னவா இருந்துச்சு, 6 இருக்கா, ஒரு சைடு வந்து இதுவா, அண்ட் இன்னொரு சைடு என்னது, எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல். ஆனா இங்க வி தானே இருக்கு, திடீர்னு இங்க எப்படி வந்து ஆர் இப்படி மாறுச்சுன்னா இது என்னது, வோல்டேஜ் ஆஃப் அண்ட் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். அப்போ வோல்டேஜுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள்னா இதே ட்ரையாங்கிள நான் ரெசிஸ்டன்ஸுக்கு வரைஞ்சேன்னா ஒரு சைடு என்னவா இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அண்ட் ரெசிஸ்டர் சர்க்யூட்னு சொல்லாமா, ஆர். இன்னொரு சைடு என்னவா இருக்கும், ரெசிஸ்டர் ஆஃப் வி அண்ட் சி அண்ட் எல்னு சொல்லாமா. அப்போ இதுக்கு வி எக்ஸி மைனஸ் இதுக்கு எக்ஸ்எல். கிளியரா? இன்னொரு சைடு எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல். அண்ட் இது என்னன்னு சொன்னோம், விஎம் மேக்ஸிமம் டோட்டல் ரிசல்டன்ட்னு சொன்னோமா. டோட்டல் ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டோம், Z இம்பெடன்ஸ், அதனால தான் Z. கிளியரா? இது அங்க என்ன எடுத்தோமோ வோல்டேஜுக்கு அதே மாதிரி ரெசிஸ்டருக்கு வரைகிறோம். அண்ட் ஆங்கிள் டிஃபைன் பண்ணணும்னால என்ன எடுக்கணும், tan தீட்டா. இங்க tan தீட்டாக்கு பதிலா 5, tanனா ஆப்போசிட் பை adjacent. ஸோ ஆப்போசிட்னா எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் பை ஆர். இங்க இருக்க எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் பை ஆர். இதை இந்த டயக்ராம் வச்சு நீங்க சொல்லலாம், அண்ட் இதே டயக்ராம் வச்சு சொல்லலாம். கரெக்டா? இந்த டயக்ராமை எடுத்துக்குவோமே, இதுல நீங்க tan 5 சொல்லுங்க. tan 5 அப்படின்னா என்ன வேணும் நம்மளுக்கு, ஆப்போசிட். ஆப்போசிட்னா என்ன இருக்கு, விசிஎம் மைனஸ் விஎல்எம் டிவைடட் பை adjacent. adjacentனா இது, இங்க என்ன இருக்கு, விஆர்எம். ஓகேவா? இப்போதான் நம்ம விசிஎம், விஎல்எம் அண்ட் விஆர்எம் கண்டுபிடிச்சோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலும் சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? கிளியரா இது? நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலால
எக்ஸியோட வேல்யூ பெருசா இருக்கு அப்படின்னா ஆன்சரும் பாசிட்டிவா இருக்கும். ஒரு பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ சப்ராக்ட் பண்றீங்கன்னா ஆன்சர் பாசிட்டிவ் தான். 10ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா ஆன்சர் +5 தான். ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 5 இருக்கும். சினா என்னது? கெப்பாசிட்டிவ். அப்போ சர்க்யூட்டுங்கிறது கெப்பாசிட்டிவா இருக்கும். கெப்பாசிட்டிவ்ல கரண்ட் முன்னாடி இருக்கும். கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ். கிளியரா? நெக்ஸ்ட் இதுவே எல் அதிகமா இருந்தா அது இண்டக்டிவா இருக்கும். கரண்ட் லேக் ஆகும். இப்போ இது பெருசா இருக்கு. அப்போ இங்க 5 இங்க 10ன்னு வச்சுக்கோங்களேன். 5 - 10 நெகட்டிவ்ல தானே ஆன்சர் வருது. அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். ஓகேவா? இப்போ இதை தான் இங்க மறுபடியும் ஃபேஸர் டயக்ராம் இதுக்கு போட்டிருப்போம். இங்க பார்ப்போம். V இருக்குது. அதே தான் இங்க கோஆர்டினேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஐங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு எடுத்துக்கோ 5. ஸோ இங்க நம்மளுக்கு அதே தான் இங்க டிரைவ் பண்ணியிருக்காங்க. கிளியரா? இப்போ இந்த செகண்ட் கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கரண்ட் தான் முன்னாடி இருக்கு, வோல்டேஜ் பின்னாடி இருக்கு. அப்போ இது எதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிராஃப் XC இஸ் கிரேட்டர் தேன் XLக்கான கிராஃப். இது ஜென்ரல் வந்து V அண்ட் Iக்கான ஒரு ஃபேஸர் டயக்ராம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் வந்து இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்டையரா வந்து LCR இருக்கு. ஸோ LCR கேட்டாங்கன்னா ஃபுல்லா இந்த டாபிக்ல என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ கம்ப்ளீட்டா நீங்க எழுதிடலாம். நெக்ஸ்ட் இதோட ஒரு சப் டாபிக் தான் வந்து ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் அப்படின்னா மீனிங் என்னன்னா ஒரு சிஸ்டம்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளுக்கு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிங்கிறது இங்க நான் தான் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ ரெசனன்ஸுக்கு இது என்னன்னு டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு பர்டிகுலர் வந்து ஃபினாமினா தான். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு சிஸ்டமை கிரேட்டர் ஆம்ப்ளிடியூட்ல வைப்ரேட் பண்ண வைக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெசனன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். அது வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ்னால ஓடிட்டு இருக்கு. அது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு ஒரு நேச்சுரலா ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். கரெக்டா? எக்ஸ்டர்னல் மீடியம் அதை வைப்ரேட் பண்ணி இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு கொண்டு போகுது. ஆனால் அந்த புது ஃப்ரீக்வன்சி அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு நியராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆசிலேஷன்ஸ் வந்து ஐ மீன் அதோட மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஆசிலேஷன் ஆர் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஆசிலேஷன் என்ன ஆகும்னா அதிகமாக ஆரம்பிக்கும். கிளியரா? இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரெசனன்ஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றோம். இப்போ இதுக்கான ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா எல்சிஆர் சர்க்யூட்டோட ஃபார்முலா எடுத்துக்குவோம். ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை தான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஒமேகா நாட்னு எடுத்துக்கிறோம். எக்ஸியும் எக்ஸ்எல் அப்படின்னா என்னது? கெப்பாசிட்டிவ் அண்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சேமா இருக்கு. இது ரெண்டும் சேமா இருக்குன்னா ஜெட்டுங்கிறது என்னது? √R² + XC - XL the whole square. இதான் ஃபார்முலா. இது ரெண்டும் சேமா இருக்குன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாவே போயிருமா? Z = Rன்னு கிடைச்சிருமா? இந்த பொசிஷனை தான் நம்ம ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜெட்டோட வேல்யூ மினிமமா இருக்குன்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஆர் பிளஸ் இன்னொரு டேர்ம் இருந்துச்சு. அப்போ அந்த இன்னொரு டேர்மே இல்லைன்னா இப்போ கம்மியாயிடுச்சா? ஸோ இதுதான் இதோட மினிமம் வேல்யூவா இருக்கும். ஓகேவா? ஸோ அதை எப்படி இன்னும் வந்து டிரைவ் பண்ணானா XC = XL. XC ஃபார்முலா என்னது? 1/ωc ω0c இங்கே போட்டிருக்கோம். ஏன்? ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி டிஃபைன் பண்ணுறதுனால. இங்கே XLக்கு ω0L. ω0 எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டு L இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 1/LC = ω02 கிடைக்குது. அப்போ ω0 = 1/√LC. அப்போ at ω0 அப்படின்னா at resonant frequency Im = Vm/Rங்கிறது மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். ஓகேவா? ரெசனன்ஸ்ங்கிறது எப்போ நம்ம சொல்ல முடியும்னா ஒரு சர்க்யூட்டுக்கு அந்த சர்க்யூட்ல போத் வந்து கெப்பாசிட்டரும் இருக்கணும் அண்ட் இண்டக்டரும் இருக்கணும். இது ஏன் ஒரு கண்டிஷன் நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து சேம் ஆயிருச்சு அப்படின்னு தான் டிஃபைன் பண்ணோம். கரெக்டா? அப்போ ஒரு கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் இருந்தா மட்டும்தானே கெப்பாசிட்டிவ் அண்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சேமா வந்துச்சுன்னு சொல்ல முடியும். அதனாலதான் போத் வந்து இண்டக்டரும் இருக்கணும் கெப்பாசிட்டரும் இருக்கணும். இதோட ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் என்னன்னா இப்ப ரேடியோலாம் இருக்கும்ல, அந்த காலத்து ரேடியோலாம் அதெல்லாம் டியூன் பண்ணுவாங்க. எதுக்கு அந்த ரேடியோவை டியூன் பண்றோம் அப்படின்னா அந்த ரேடியோவை டியூன் பண்றதுனால அதோட கெப்பாசிட்டன்ஸை நம்ம சேஞ்ச் பண்றோம். எப்படி சேஞ்ச் பண்றோம்னா அந்த ரேடியோ சிக்னலும் ரெசனன்ட் வந்து ஃப்ரீக்வன்சியும் சேமா இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம்.
அப்பதான் நம்மளுக்கான அந்த டிசைர்ட் ரேடியோ சேனல்ல இருக்க என்ன ப்ளே ஆகுதோ அது கேட்கும் அண்ட் ஆம்ப்ளிடியூட் நல்லா அதிகமா இருக்கும். புரியுதா? ஸோ இந்த டியூனிங் ஆஃப் அ ரேடியோலலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ரெசனன்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் அ ஸ்மால் டாபிக். நெக்ஸ்ட் பவர் இன் ஏசி சர்க்கியூட். இது ஏன் தனியா இருக்கு அப்படின்னா நீங்களே யோசிங்க. ஃபர்ஸ்ட் 3 டெரிவேஷன் படிச்சோமா? ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். மூணுலயுமே பவர் அண்ட் பவர் ஆவரேஜ் டிரைவ் பண்ணோமா? ஆனா எல்சிஆர் சர்க்கியூட்ல இன்னும் அதை டிரைவ் பண்ணல. ஸோ அந்த எல்சிஆர் சர்க்கியூட்டோட பவரை டிரைவ் பண்றது தான் இந்த ஃபார்முலா. புரிஞ்சா? ஸோ இது ஃபுல்லாவே இந்த கேஸ் 4 வரைக்குமே என்னது அந்த எல்சிஆர் சர்க்கியூட்ல பவர் கண்டுபிடிக்கிறது தான். சரியா? இப்போ V is equal to Vm sin omega t, I is equal to Im sin omega t plus 5. இது ரெண்டுமே எல்சிஆர்ல எடுத்த ஃபார்முலா. இது ஃபைனல் ஆன்சர்ஸ் கிடைச்சது. P is equal to Vi நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் sin omega t into sin omega t plus 5 ரெண்டு டேர்ம் இருக்கா? இதுதான் இந்த மாதிரி எழுதி இருக்கும். எப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கு இப்போ? sin A sin B. sin A sin B க்கு ஃபார்முலா என்னது? half of cos of A minus B minus cos of A plus B. ஸோ அதனால தான் இந்த ஆன்சர் வந்திருக்கு. இங்கே ஒமேகா டி கேன்சல் ஆயிடுச்சு. காஸ் ஆஃப் மைனஸ் 5 இஸ் நத்திங் பட் காஸ் 5. இங்கே ஒமேகா டி பிளஸ் ஒமேகா டி இஸ் 2 ஒமேகா டி பிளஸ் 5. கிளியரா? இது வரைக்கும் ஆவரேஜ்னா இதுக்கான ஆவரேஜ் வேல்யூ போடணும் அண்ட் சேம் இதுக்கும் ஆவரேஜ் வேல்யூ போடணும். காஸ் 5னா அது அவ்வளோதான். காஸ் 5 ஆவரேஜ் வந்துடும். அண்ட் இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ தான் நம்ம போட்டோம். இது 0 ஆயிடும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? பவர் ஆவரேஜ் Vm Im by 2 into cos 5. இப்போ இதை வந்து இன்னொரு ஃபார்முலால டிரைவ் பண்ணலாம். கரெக்டா? Vm இதை எப்படி எழுதலாம்னா Vm Im by root 2 into root 2 சொல்லலாமா? 2 Vm by root 2ங்கிறது என்னது? கேபிட்டல் V. Im by root 2ங்கிறது கேபிட்டல் I into cos 5. அப்ப இந்த cos 5ங்கிறத தான் என்ன டிஃபைன் பண்றோம்? பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதை நம்ம இன்னொரு ஃபார்முலால எழுதலாமே. Vக்கு பதிலா IZன்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? I square Z. எப்படி நம்ம IZன்னு போடுறோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது எல்சிஆர் சர்க்கியூட்ல இம்பெடன்ஸ். அதனால தான் I into Zன்னு போடுறோம். இப்போ கேஸ் 4 என்ன? 4 கேஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்கு சர்க்கியூட்ல அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குமா? ஃபர்ஸ்ட் டாபிக்ல ஃபேஸ் டிஃபரன்ஸே இல்லை தானே. அப்போ காஸ் 5ங்கிறது என்னவாயிரும்? 1. அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஃபார்முலா என்ன கிடைக்கும்? I square Z. மேக்ஸிமம் பவர் டெசிபேஷன் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்ல தான் இருக்கும். மேக்ஸிமம் பவரே அங்கே தானே இருக்கு. செகண்ட் ஒன் இண்டக்டிவோ கெப்பாசிட்டிவோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னது? π/2. ஒன்று π/2 லேக் ஆகும் இல்லை π/2 லீட் ஆகும். அப்போ cos π/2 என்ன வரும்? 0. அப்போ இந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா இந்த என்டையர் டேர்ம் இன்டூ 0. அப்போ பவர் டெசிபேஷன் பவர் ஃபுல்லாவே அப்படியே தான் இருக்கும். எதுவுமே வேஸ்ட் ஆகாது, எதுவுமே டெசிபேட் ஆகாது. ஸோ இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்ல இருக்க கரண்ட்டை தான் நம்ம வாட்லெஸ் கரண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா கரண்ட் ஃபுல்லாவே கொடுத்தோம் ஆனால் பவர் எதுவுமே வந்து டெசிபேட்டே ஆகலை. ஸோ அதனால அந்த வாட்லெஸ் கரண்ட்னு சொல்றோம். இது எல்சிஆர் சர்க்கியூட் அப்படின்னா நம்மளுக்கு இப்போதானே கண்டுபிடிச்சோம் tan phi is equal to xc minus xl by r ன்னு கண்டுபிடிச்சோம். 5 மட்டும் வச்சிட்டோம்னா tan அந்த சைட் போச்சுன்னா tan inverse xc minus xl by r. இது LCR இருக்கு. ரெசனன்ஸ் கண்டிஷன்ல என்ன சொன்னோம்? xc minus xlங்கிறது 0ன்னு சொல்லிட்டோமா? அப்போ நம்மளுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 ஆயிரும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் பவர் டெசிபேட் ஆகும். அண்ட் அந்த மேக்ஸிமம் பவர் எது வழியா டெசிபேட் ஆகும்? ரெசிஸ்டர் வழியா. ஏன்னா கேஸ் 1ல அதானே சொன்னோம், மேக்ஸிமம் பவருங்கிறது ரெசிஸ்டர் வழியா டெசிபேட் ஆகும். ஸோ இந்த 4 கேஸுமே ஜஸ்ட் இந்த வந்து பவர் ஃபேக்டருக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றதுனால எப்படி சேஞ்ச் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டர், அப்புறம் கெப்பாசிட்டன்ஸா இருந்தாலும் சரி இண்டக்டன்ஸா இருந்தாலும் சரி அதுக்கு எப்படி இருக்கும்? எல்சிஆர் சர்க்கியூட். அண்ட் லாஸ்டா ரெசனன்ஸ் கண்டிஷன் ஆஃப் அன் எல்சிஆர் சர்க்கியூட். ஓகேவா? ஃபைனல் டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம எல்லா பக்கமுமே பார்க்குறோம். அதோட வேலை என்னன்னா வோல்டேஜை ஒன்று அதிகமாக்கும் இல்லை கம்மியாக்கும். இப்போ நம்ம பார்த்துருப்போம் பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும் அங்கங்கே. அது என்ன பண்ணோம்னா வந்து அந்த மெயின் எங்கே வந்து பவர் ஜென்ரேட் ஆகுதோ அங்கேருந்து நிறைய ஸ்டேஷன்ஸ் கழிச்சு தான் நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருது. அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட வீட்டுக்கு வருது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அப்புறம் அங்கங்கே ஒரு ஏரியால சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும், அப்போ நம்மளோட இபி போர்டுக்கு வருது. அப்போ
ஃபர்ஸ்ட் பவர் ஸ்டேஷன்ல இந்த வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு லாஸ்டா நம்ம வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி வோல்டேஜை சேஞ்ச் பண்றது தான், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற டிவைஸ் தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது வேலை செய்யற ப்ராசஸ் மியூச்சுவல் இண்டக்ஷன். மியூச்சுவல் இண்டக்ஷன் இஸ் தேர் இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர். அந்த சாப்டருக்குமே நம்ம நோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லனா நம்ம ரொம்ப பேசிக்கான ஐடியாலஜி தான் நம்ம பார்ப்போம். 2 மேஜர் காயில்ஸ் இருக்கும். ரெண்டுமே ஒன்னுலேருந்து இன்னொன்று இன்சுலேட்டடாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே இருக்கு பாருங்களேன். ஒரு சாஃப்ட் அயன் கோர் எடுத்துக்கிறாங்க. அதில் பிரைமரி காயில்னு ஒன்று இருக்கும், செகண்டரி காயில்னு ஒன்று இருக்கும். ஒரு சில வாட்டி ரெண்டுமே ஒன்று மேலே இன்னொன்று பைண்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் எல்லாமே இன்சுலேட்டடாக தான் இருக்கும். இல்லைனா இது ஒரு ஆர்மில் இது இன்னொரு ஆர்ம்லையும் இருக்கலாம். பிரைமரி காயிலில் இருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸை என்பின்னு எடுத்துக்கிறோம், செகண்டரியில் இருக்கிறத என்எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பிரைமரிக்கு தான் நம்ம இன்புட் நம்ம கொடுப்போம், செகண்டரியிலேருந்து நம்ம அவுட்புட்டை வாங்கிக்குவோம். ஓகேவா? இப்போ ஒர்க்கிங் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பிரைமரி காயிலுக்கு கொடுக்குறோம். அதனால என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மியூச்சுவல் இண்டக்ஷனால ஃபர்ஸ்ட் பிரைமரியில இருந்து எந்த காயிலுக்கு போகும்? செகண்டரி காயிலுக்கு போகும். செகண்டரி காயிலுக்கு போனோடனே அது என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னால தான் செகண்ட் ஒனுக்கு இந்த பவர் கிடைச்சிச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அது மேல இன்டியூஸ் கொடுத்துருக்கு. அதனால செகண்டரியில ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ல செல்ஃப் இன்டியூஸ்ட், அதுவே தானே அது ஜென்ரேட் பண்ணுச்சு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதனால அதுவே கொண்டு வந்ததுனால அங்க ஒரு செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இருக்கும். நெக்ஸ்ட், எந்த விதமான வோல்டேஜ் லீக்கேஜும் இல்லை கரண்ட் லீக்கேஜுமே இல்லைன்னா ஒரு டர்ன்ல இருக்க ஃப்ளக்ஸ், பிரைமரியில ஒரு டர்ன்ல எவ்வளோ ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகுதோ அதே இது செகண்டரிக்கும் அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இதுதான் ஒர்க்கிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஜென்ரலாக சொல்லியாச்சு. இப்போ அதை ஃபார்முலாவாக சொல்றப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஃபார்முலா எழுதுறோம். நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? -N/d∅/dt தான் ஃபார்முலா. செகண்டரிக்குனா எஸ் போடுறோம், பிரைமரினா அதை பீண்டு. ஜஸ்ட் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு -N இன் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு d∅/dtன்னு தெரியும். ஃபைங்கிறது இந்த இடத்துல என்னது? ஃப்ளக்ஸ். ஓகேவா? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் செகண்டரிக்கு எழுதுனதுனால இங்கே எஸ் போட்டிருக்கோம், பிரைமரிக்கு எழுதுனதுனால பின்னு போட்டிருக்கோம். என்ன அசியூம் பண்ணுறோன்னா இந்த இஎம்எஃப் வேல்யூவும் வியும் சேமாக இருக்குது. பிரைமரிலி ஆகட்டும் செகண்டரிலி ஆகட்டும் வந்து இஎம்எஃப்பும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் இக்கு பதிலாக வின்னு போட்டுறீங்க. ரெண்டையுமே டிவைட் பண்ணுங்க. ரெண்டையுமே டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ரெண்டு சைடும் VS/VP. இந்த சைடு டிரைவ் பண்ணால் divided by -NP into d∅/dt. entire cancel ஆயிரும், மைனஸ் கேன்சல் ஆயிரும், NS/NP. ஓகேவா? சப்போஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 100% எஃபிஷியன்சியில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளோ இன்புட் கொடுத்தோமோ அவ்வளோ அவுட்புட் பக்காவாக இருக்குது. அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு தியரட்டிக்கல் ஐடியா தான். பவர் வந்து இன்புட்ல எவ்வளோ கொடுத்தோம், பிரைமரில் எவ்வளோ கொடுத்தோமோ அவ்வளோ அவுட்புட் செகண்டரிலையும் கிடைச்சிரும். பவருக்கு பதிலாக VIன்னு சொல்லாமா? பிரைமரிங்கனால P, செகண்டரிங்கனால இங்கே S இருக்கு. நெக்ஸ்ட் VS இங்கே இருக்கட்டும், VP இங்கே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, அந்த சைட் போச்சுன்னா டிவிஷன். புரிஞ்சுச்சா? IP இங்கே இருக்கட்டும், IS கீழே வந்துடும். இது ரெண்டையுமே இப்போ கம்பேர் பண்ணுங்க. VS/VP, இங்கே VS/VP இஸ் ஈக்குவல் டு NS/NP, இங்கே IP/IS. இந்த ரேஷியோவை தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் டர்ன்ஸ் ரேஷியோன்னு சொல்கிறோம். Vயும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், கரண்ட்டுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த தியரியை நம்ம எதை அசியூம் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா resistance of a primary coil and current is very small அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கிறோம். செகண்டரிக்கு போகிற கரண்ட் ரொம்ப கம்மி அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைமரியில் இருக்க ஒரு டர்னில் இருக்க ஃப்ளக்ஸும் அப்படியே செகண்டரிக்கு கன்வெர்ட் ஆகுது. அப்படிங்கிற 3 அசம்ஷனை எடுத்து தான் நம்ம இந்த டெரிவேஷனை கொண்டு போகிறோம். சரியா? இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஃபார்முலா திருப்பி எழுதிக்குவோம். இங்கே இருக்குல்ல VS/VP. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே வருவோம், இதை இந்த சைட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ VS இஸ் ஈக்குவல் டு NS/NP இன்டூ VPன்னு சொல்லாமா? அதே மாதிரி இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணுங்க. அதுல இருந்து IS, VS and IS அவ்வளோதான். ஓகேவா? IS வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இதை இந்த சைட் கொண்டு போயிட்டு இது ஃபுல்லாத்தையும் இந்த சைட் மாற்றிடுவேன். அப்போ IS இஸ் ஈக்குவல் டு NP/NS இன்டூ IPன்னு சொல்லலாமா?
ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஎஸ் பை ஐபி அப்படிங்கிறது இங்கே இருக்கு பாருங்க. ஐஎஸ் பை ஐபின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? என்பி பை என்எஸ்ன்னு கிடைக்குமா? ரெசிப்ரோக்கல் பண்ணேன்னா இதை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ என்எஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி அதிகமா இருக்கு. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி அதிகமா இருக்குன்னா வோல்டேஜ் வந்து அதிகமா இருக்கும் செகண்டரியில. அப்போ கரண்ட் எப்படி இருக்கும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி அதிகமா இருக்கு, இது அதிகமா இருக்கு. கரெக்டா? இது அதிகமாச்சு அப்படின்னாலே ஆப்வியஸ்லி இது கம்மியாயிரும். அப்போ செகண்டரியில கரண்ட் கம்மி, செகண்டரியில வோல்டேஜ் அதிகம். இந்த மாதிரி சிஸ்டம் தான் நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், வோல்டேஜ் அதிகமாகிட்டே போற டிரான்ஸ்ஃபார்மர். இதே கேஸ் என்பி வந்து அதிகமா இருந்தா அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், வோல்டேஜை கம்மி பண்ணிட்டே வரும். கரெக்ட் தானே? இதுக்கு அதிகமாச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி இது கம்மியாகும், இது அதிகமாச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 95% ஆர் அதுக்கு மேலே, பட் நாட் 100% எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சமாவது நம்மளுக்கு பவர் லாஸ் இருக்கும். அந்த பவர் லாஸுக்கு டோட்டலாக வந்து 4 ஃபேக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் தானே, பிரைமரியில் இருக்க ஒரு காயிலில் இருக்க ஃப்ளக்ஸும் அப்படியே செகண்டரிக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம அசம்ஷன் எடுத்து போட்டோம். ஆனால் அது எல்லா டைமே பாசிபிள் இல்லை. கொஞ்சமாவது அந்த இடத்துல வந்து ஏர் கேப்னாலேயோ இல்லை அந்த கோரோட மெட்டீரியல்னால அது சேஞ்ச் ஆகும். அதை கம்மி பண்ணுறதுக்கு ஃப்ளக்ஸ் லீக்கேஜை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் ரெடியூஸ் பண்ண முடியும். எப்படி ரெடியூஸ் பண்ணுறோன்னா, பிரைமரி அண்ட் செகண்டரியை ஒன்று மேலே இன்னொன்று வைண்ட் பண்ணுறோம். இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணாமல் இதை ஃபாலோ பண்ணோன்னா அந்த ஃப்ளக்ஸ் லீக்கேஜை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ வைண்டிங். ரெண்டுமே ஒயர் தானே, காயில் தானே. காயிலுக்கு வந்து கொஞ்சமாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் தானே. ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ரொம்ப நேரம் கரண்ட் போயிட்டு இருந்தா அங்கே ஹீட் ஜென்ரேட் ஆகுமா? I²Rங்கிறது தானே ஹீட்டோட ஃபார்முலா. அப்போ ஹீட் ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த ஹீட்டை நம்ம குறைக்கணும், ரொம்ப சூடாயிடக்கூடாது ஒயர் அப்படின்னா ஒயரை திக்கா மாற்றலாம் ஃபார் ஹை கரண்ட். ரியலி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கரெக்டா? ஹீட்டை நான் கம்மி பண்ணணும் அப்படின்னா அதிகமாக இப்போ நல்ல ஸ்ட்ராங் கரண்ட் எடுத்துகிட்டு போகிற ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஒயர்ஸ்லாம் நல்லா திக்காக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஆரோட ஃபார்முலா என்னது? ரோ எல் பை ஏ. ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஆப்வியஸ்லி கொஞ்சம் இருக்க தான் செய்யும். திக்காக இருக்குது ஒயர், நல்லா வந்து திக்காக இருக்குது அப்படின்னா அதோட மீனிங் என்னது? அதோட ஏரியா அதிகமாகுதா? ஏரியா அதிகமான ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் குறைக்க முடியுமா? ஸோ நான் ஆப்வியஸ்லி கரண்ட் அதிகமாக தான் இருக்கும். அப்போ கரண்ட் அதிகமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸையாவது குறைக்கலாம். அதனால தான் திக்கான ஒயர்ஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எட்டி கரண்ட். இது ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இருக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல. எட்டி கரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து திருப்பி திருப்பி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தானே. ஸோ ஃப்ளக்ஸோட வேல்யூ திருப்பி திருப்பி சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு, ஆப்வியஸ்லி ஒயர் ஹீட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால தான் அந்த கோர் என்ன மெட்டீரியல் அந்த காயிலை சுற்றி இருக்காங்களோ அது லேமினேட்டடாக எடுத்துக்குவாங்க. இது எட்டி கரண்ட்டோட கான்செப்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹிஸ்டரிசிஸ். மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர் சாப்டரில் படிச்சிருக்கோமா? மேக்னெட்டைசேஷன் ஆஃப் மெட்டீரியலில் பேராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக் அந்த சாப்டரில் இருக்குது நம்மளுக்கு. மேக்னடைசேஷன் ஆஃப் அ கோர். நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா அந்த கோருமே வந்து மேக்னடைசேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அங்கே மறுபடியும் ஹீட். எல்லாத்துக்குமே ஜென்ரல் ஐடியாலஜி என்னன்னா, பவர் லூஸ் ஆகிறதுக்கு காரணம் ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகுறது. அப்போ எப்படி அந்த ஹீட்டை குறைக்கலாம்னு தான் பார்க்குறோம். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்னா, லோ ஹிஸ்டரிசிஸ் லாஸ் இருக்க மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து என்டையர் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ பவர் டிஸ்ட்ரிபியூஷன் டு ஹோம்ஸ் தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். பவர் ஸ்டேஷன்லேருந்து நிறைய ஸ்டேஷன்ஸ், சப்ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு பவர் வருது. ஸோ அது ஜென்ரலி 220 to 240 வோல்ட்ஸாக இருக்கும். அப்போது அது லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுனால தான் அங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். வோல்டேஜை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஸ்டார்டிங்கில் ப்ரொடியூஸ் ஆன வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், போக போக கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் இட் ஃபார் திஸ் சாப்டர். ஐ ஹோப் இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம நிறைய சாப்டர்ஸ்க்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். லிங்க்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை.